மிஸ்டர் கிளென் மேக்ஸ்வெல் ஒரு சப்ப கேட்ச் வருது பிடிங்க. ஓகேப்பா, விட்டாச்சு. விட்டாச்சு, அவ்வளவுதான், கப்பையும் விட்டாச்சு. அதாவது இவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த கிளென் மேக்ஸ்வெல். ஏண்டா ஒரு நிமிஷம் இரு, ஐபிஎல்ல இவ்வளவு மோசமா விளையாடுற, அதே இது ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடினா மட்டும் காலே இல்லாம 200 அடிக்கிற, அது எப்படி அண்டாடேக்கர் மாதிரி எந்திக்கிற, மேஜிக்லாம் பண்ற, ஏன் இப்ப என்னாச்சு? ஏண்டா இருங்க, அதாவது இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு 2 பெரிய சோக்கர் இருக்காங்க. நேற்று நம்ம வீடியோல பேசின மாதிரி தான் பெரிய சோக்கர்ஸை பத்தி பேசுறேன். ஒன்னு யாருன்னா பெரிய சோக்கர்னா ஆர்சிபி, இன்னொன்னு யாருன்னா ராஜஸ்தான் ராயல். 2 சோக்கர். இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா யார் அதிகமா சோக்காராங்களோ அவங்க தோத்துருவாங்க. அதுபடிதான் மேட்ச். ராஜஸ்தான் கண்ணுலே தெரிஞ்சிச்சு இன்னைக்கு ஆர்சிபியோட அவனுங்க தான் ரொம்ப சோக்கானானுங்க அப்படின்னு. சங்கக்கார மூஞ்ச பார்க்கணுமே. 20 பால் 20 பால்ஸ்ல 20 ரன்ஸ் எடுக்கணும்னு இருந்து சஞ்சு சாம்சனுக்கும் சங்கக்காரருக்கும் கையும் ஓடல காலும் ஓடல, வேர்த்து ஊத்துது, அப்படியே படபடன்னு இருக்கானுங்க பால் பை பால் அடிக்கிறதுக்கு. அப்போ அவனுங்க எவ்வளோ நர்வஸா இருந்திருப்பானுங்க. அந்த மாங்காமட அந்த மேக்ஸ்வெல் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கிளென் மேக்ஸ்வெல், அவன் மட்டும் அந்த சப்ப கேட்ச கொஞ்சம் காக்கியா இல்லாம கூலா இருந்து பிடிச்சிருந்தானா இந்நேரம் ப்ரெஷர் போட்டு வின் பண்ணிருக்கலாம். நம்மால் அது பண்ணல. பேட்டிங்ல எல்லாருமே வந்து ஏதோ விளையாண்டானுங்க, 30, 20, 17 அப்படி வந்து ஏதோ பண்ணானுங்க. நம்ம ஆடு வந்தோன இந்த கிரவுண்ட்ல இருக்கிற மண்ணை வெளியே எடுக்கணுன்ற மாதிரி சுத்துவான். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு 2 பேர் பயங்கரமா சுத்துவாங்க. ஒன்னு தோனி அடிச்சா தெரியும் மண்ணு பாதி கீழே இருக்காது, பால் ஸ்டேடியம் விட்டு வெளியே போகும். இன்னொன்னு இவன் எப்படி தெரியுமா, ஒன்னு அடிச்சா 6 போகும், இல்ல மேல போயிடும், அப்படியே எங்கேயாவது அடிச்சு விட்டுருவான். மாங்கா மடங்க இந்த மாங்கா அப்படியே இருங்க. டாஸ் ஜெயிச்சானுங்க சரியா, டாஸ் தோத்தவனே நினைச்சிட்டேன் இன்னைக்கு வந்து ஆர்சிபி கப் அடிக்க மாட்டானுங்க. டாஸ் தோத்தவனே நினைச்சிட்டேன் இன்னைக்கு ஆர்சிபி வந்து தோக்க போறானுங்க அப்படின்னு. ஃபேப் டு பிளஸி வழக்கம் போல, எனக்கு என்னப்பா, எனக்கு 40 வயசு ஆயிட்டு, நான் கூட ஃபேப் டு பிளஸி ரொம்ப நம்பிட்டேன் எங்க வந்து கப் அடிச்சிருவானுங்களோ அப்படின்னு. நேற்று வீடியோலனா இவனுக்கு தான் அடிக்க போறானுங்கன்னு நினைச்சேன். ஏன்னா மொமெண்டம் இல்ல ராஜஸ்தான் ராயலுக்கு. ஃபேப் டு பிளஸி டாஸ் ஜெயிக்கும் போது எப்படி தெரியுமா பேசினா, ஏதோ நாங்க ரிலாக்ஸா இருக்கோம். நான் தான் சொன்னேன், என்னதான் நான் வந்து ஃபேபுக்கு லைட்டா சப்போர்ட் பண்ணாலும் ஃபேப் டு பிளஸி ஒரு சவுத் ஆப்பிரிக்கனை சேர்ந்தவன். ஓகேவா, ஹீஸ் அ சவுத் ஆப்பிரிக்கன். சவுத் ஆப்பிரிக்கன் இஸ் நோன் ஃபார் தேர் சோக்கர்ஸ். ஓகே, ஃபேப் டு பிளஸி ஒரு சோக்கர். அதுக்கப்புறம் வயசாயிடுச்சு, மோட்டிவேஷன் இருக்காது. ஓகே, இப்போ டோனிக்கெல்லாம் வயசாயிருச்சு, அவருக்கு மோட்டிவேஷன் இருக்கும், அவர் கப் அடிச்சார், அதன்னா அவர் வேற பிரீடு கரெக்டா. ஆனா நம்மால் அப்படி இல்லை. நம்மால் ரிலாக்ஸா வந்து டாஸ் தோத்துட்டாங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்சானுங்க. எல்லாரும் வந்து 30 விராட் 30 அந்த 6 போயிருக்கும். சின்னசுவாமி ஸ்டேடியம் தான் 6 போயிருக்கும். பட் இது கொஞ்சம் பெருசுனால கேட்ச் அவுட் ஆயிட்டான். ஃபேஃப் வந்து லைட்டா அடிச்சான், ஏதோ 17 அடிச்சான் போயிட்டான். லாம்ரோர் இன்னைக்கு நல்லா அடிச்சான், தினேஷ் கார்த்திக், கிரீன், பட்டிதார் எல்லாருமே 30. இந்த மேக்ஸ்வெல் பையன் மட்டும் வந்து ஒரு 20 ரன் அந்த சுத்துனால, அந்த சுத்து ஒரு 20 ரன் மட்டும் அடிச்சிருந்தான்னா இந்நேரம் முடிஞ்சிருக்கும். சரி நீ அடிக்கல, ஃபர்ஸ்டே அந்த ஜெய்ஸ்வால் கேட்சை பிடிச்சிருந்தான்னா ப்ரெஷரை சீக்கிரம் போட்டிருக்கலாம். அதுவும் பண்ணல. மொத்தத்துல இவன் எதுவுமே பண்ணல மேக்ஸ்வெல் இந்த சீசன்ல. இப்ப என்ன நடக்கும் நான் சொல்றேன், ப்ரிடிக்ட் பண்றேன் ஃபியூச்சரை. இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆர்சிபி மேக்ஸ்வெல்ல கொடுத்துருவாங்க. இதுதான் வருஷம் ஆர்சிபி பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிளேயர் வந்து நல்லா ஒரு சீசன் விளையாடாட்டி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் சஹலை பண்ணாங்க. எவனாவது சஹலை கொடுப்பானாடா, நினைச்சு பாரு. இந்நேரம் ஒரு நல்ல பவுலர் இருந்திருந்தா நீங்க உள்ள போயிருப்பீங்கடா. ஒரு நல்ல பவுலர். இந்த ஐபிஎல் சீசன்ல குப்பை பவுலிங் யார்கிட்ட இருக்குன்னா ஆர்சிபிட்ட தான். அந்த குப்பை பவுலிங் வச்சு நீங்க இங்க வர வந்துட்டீங்க. அந்த குப்பை பவுலிங்கை வச்சு சிஎஸ்கே அடிச்சிட்டீங்க, ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் டீம் அடிச்சிட்டீங்க. அந்த குப்பை பவுலிங்ல ஒரு சஹல் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இல்ல வேற எவனோ ஒருத்தனையாவது ஒரு நல்ல பவுலர் வாங்கியிருக்கலாம்ல. எதுக்கு ஜாஸ் ஹேசல்வுட் கொடுத்தீங்க? ஹேசல்வுட் வச்சிருக்கலாம்ல, கொடுத்தாச்சு. ஏதோ எங்க அண்ணாச்சி சிராஜ் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு. ஐயோ, ஸ்கிரீனுக்குள்ள வர முடியாதுன்னு நான் பாக்குறேன். எனக்கு இப்ப ஆர்சிபி ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனோம். எல்லாரும் இதை பார்த்தோன்னு நான் வந்து ஆர்சிபி ஃபேன் நினைச்சிட்டு இருப்பேன். இல்ல நான் போனது டோனியை பத்திலாம் ஒரு வீடியோ போடுவேன் தெரியுமா, சிஎஸ்கே ஆர்சிபி தோத்ததை வச்சு எல்லாம் கலாய்க்கிற மாதிரி. அதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன் நினைச்சு கீழே கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க, டே நீங்க இன்னும் கப்பே அடிக்கல, ஒரு கப்பு கூட அடிக்கல. நான் ஒன்றும் ஆர்சிபி ஃபேன்லாம் கிடையாது.
இந்த வாட்டி ஆர்சிபி இல்ல ராஜஸ்தான் ஏதாவது ஒரு டீம் அடிக்கணும், எனக்கு புது டீம் அடிக்கணும், புது டீம் அடிக்கணும். இந்த சிஎஸ்கே மும்பை மட்டும் இந்த வருஷம் அடிக்க கூடாது அப்படின்னு இருந்தேன். ஏன்னா அவங்க அடிச்சிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, புரியுதா? ஏற்கனவே சிஎஸ்கே வந்து போன இயர் ஃபுல்லாவே டோனி இயர். நான்லாம் ஸ்டேடியம் போய் பார்த்தேன், பயங்கரமா இருந்து டோனி என்ட்ரன்ஸ்லாம். போன இயர் ஃபுல்லாவே டோனி இயர். அப்படி ஒரு இயரை வச்சுட்டு ஃபைனல்ல போய் ஒரு மாசான ஒரு வின் பண்ணியிருக்காங்க டைட்டில். நார்மலான வின் இல்லை, நெயில் பைட்டிங் த்ரில்லர். அதெல்லாம் ஒரு 1.5 எவ்வளோ நேரம் மேட்ச் போச்சு? 2 o'clock வரை போயிருக்குமா? 2 or 3 எனக்கு ஞாபகம் இல்லை. அதெல்லாம் அவ்வளோ நேரம் மேட்ச் போச்சு. நைட்டு விடிய விடிய பார்த்தோம். அப்படி ஒரு கிளாஸான ஒரு ஃபினிஷிங்கை கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி அவங்க இந்த வருஷம் ஜெயிச்சா நல்லா இருக்காது. ஏதாவது புது டீம் ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைச்சேன். அந்த டீம் நான் யார் ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அவனுங்க இல்லாட்டி ராஜஸ்தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அதான் இப்ப இந்த மாங்காய் மடையானுங்க வெளியே போயிட்டாங்க. வழக்கம் போல தெரிஞ்சதுதான். நான் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிட்டேன். டக்குன்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். ஓகே, இந்த வாட்டி பயங்கரமா கம்பேக் கொடுப்பாங்க. ஆனா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இவனுங்கள்ட்ட பவுலர்லயே யோசிச்சேன். பார்த்தா பவுலர்ல பிரச்சனை இல்லை, இவனுங்கள்ட்ட இருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர் தான் பிரச்சனையே. இப்ப என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? கிளென் மேக்ஸ்வெல் கொடுத்துருவானுங்க. அடுத்த இதுல டேய் கொடுக்காதீங்கடா, அவனை வச்சுக்கங்கடா. அவன் ஒரு சீசன் மேக்ஸ்வெலை பத்தி தெரியாதா? ஒரு சீசன் நல்லா ஆடுவான், இன்னொரு சீசன் நல்லா ஆட மாட்டான், இன்னொரு சீசன் நல்லா ஆடுவான், இன்னொரு சீசன் நல்லா ஆட மாட்டான். இதுதான் மேக்ஸ்வெலுடைய டிசீஸ். கரெக்டா? இட்ஸ் இஸ் டிசீஸ். அதுக்காண்டி ஒரு சீசன் நல்லா விளையாடணும்னா கொடுத்துறாதீங்க. அவன்லாம் பயங்கரமான பிளேயர் தான், இருக்கட்டும். அவனை வச்சிருக்க, அவன் நல்லா ஆல்ரவுண்டர், பவுலிங் கூட நல்லா போடுவான். அவன் வச்சிருக்க. அந்த சீசன் ஒஸ்டா இருக்கு. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வாங்குங்கடா. மூளைய ஏலம் வரும்போது என்ன கூட கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. நான் ஹெல்ப் பண்றேன். நான் உங்க ஃபேன்லாம் கிடையாது, நான் ஹெல்ப் பண்றேன். இருந்தாலும் நான் வந்து உங்க டெஸ்க்ல உட்காந்து ஹெல்ப் பண்றேன். எவனை வாங்கணும், எவனை வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். இருக்கிறதுலே டுபாகூர்த்தனமா டீம் எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாப். அதுல அடிச்சுக்கவே முடியாது. பிரீத்தி சிண்டாக்கு வந்து பாதி மூளை. அது பிரீத்தி சிண்டாக்கு சுத்தமா கிரிக்கெட் நாலேஜ் கிடையாது. கரெக்டா? அதை வச்சுட்டே அந்த ஏதோ ஒன்று எடுத்து போட்டுருது. இன்னொரு மூளை கிடையாது. அப்படி ஒரு டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ். இந்த வாட்டி ஏதோ கிளிக் ஆயிருச்சு அவங்களுக்கு. இன்னொரு மூளை இல்லாத எடுக்கிற ஒரு டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி. இவனுங்க தான், சோக்கர்ஸ் தான். இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை? அந்த பவுலர்ல தான் இப்ப எண்ட்ல இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. பவுலர்னு இல்லை, இப்ப இன்னைக்கு டீம்ல வந்து பிரச்சனை பாத்தீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தான். நம்ம அண்ணன் தான் மேக்ஸ்வெல். இவரால் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. ராஜஸ்தான் எப்படி விளாண்டானுங்கன்னு நான் சொல்றேன். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாம் தாங்கும். ஏதோ பண்ணி அவன் விளையாடுறான். ஆனா அவனே அவுட் ஆறான். வாலண்டியரா போய் அவுட் ஆறான். ஏன்டா வாலண்டியரா அவுட் ஆறு? நீ சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா விளையாண்டுட்டு இருந்த. ஃபர்ஸ்ட் கேமரான் கிரீன் ஒரு கேட்ச் அவுட்டான், கரெக்டா? அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஒரு கேட்ச் அவுட்டான், கரெக்டா? நீட்டா ஒரு 50 போட்டு போக வேண்டியது. ஏன் இப்படி தேவையில்லாம என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்க? சாதாரணமா விளையாட. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன், என்ன அவசரம் உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு 4 மேட்ச் அவனுக்கு என்னமோ ஓட மாட்டேங்க. பொறுமையா நீ நின்னாலே ஜெயிக்கலாம். கொஞ்சம் 4 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்து அடிக்க பாரு, புரியுதா? அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் வந்து பட்லருக்கு பதிலாக எவனோ ஒருத்தவன் தான் நல்லா தான் ஆடுறான். அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ராங்கான டைம்ல வந்திருக்கான். பட் இருந்தாலும் அவன் நல்லா ஈஸியாக தான் கொஞ்சம் தைரியமா ஆடுறான். ஓகே, ஸோ பராக சொல்லவே வேண்டாம். பராக் சரியான பிளேயர். பராக் நல்லா தான் விளையாண்டான். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் முகமது சிராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஜெயிக்கவே இல்லை. கரெக்டா? நீங்க ஜெயிக்கவே இல்லை. ஜெயிக்காம இருக்கும் போது ஏன் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் தெரியல. இந்த ரொனால்டோ மாதிரிலாம் எதுக்கு பண்ற? இப்படி வந்துட்டு இப்படி ஷூ பண்றது, அதுக்கப்புறம் அது என்னது இப்படி, அது எப்படி? அவனுங்க வந்து ஜெயிக்க போறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்டட் அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும்ல. அந்த இடத்துல நீங்க உங்களோட ஸ்வாக ப்ரூவ் பண்றீங்க. இவனுங்களை என்ன பண்றது? எனக்கு இப்ப ஸ்கிரீனுக்குள்ள வந்து அப்படியே எல்லாரையும் கேட்கணும் போல இருக்கு. இவனுங்க இருக்கானுங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் யாரு வந்தா? த்ருவ் ஜுரேல்னு ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் அந்த ரன் அவுட்டை பத்தி பேசுறேன். அது ரன் அவுட் தான். நிறைய பேருக்கு டவுட்லாம் இருக்கும். ரன் அவுட் தான். அந்த பால் வந்து கொஞ்சம் நகன்று இருந்தாலும் அது அவுட் கிடையாது. பால் வந்து கையில ஒட்டியே இருந்தனால அது அவுட் தான். ஒருவேளை இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், அதை தான் எல்லாரும் சொல்லியிருப்பானுங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிருந்தா அதை தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் நாட் அ ரன் அவுட். It's not a run out bro, the ball is not in his hand, it's not attached, it's just flying in the air அப்படின்னு இருப்பானுங்க. கரெக்டா? பட் இல்ல, அது ஒரு அவுட் தான். ஏன்னா பால் ஒட்டி இருந்து, ஸோ அவுட் தான். மற்றபடி கேமரான் கிரீன் நல்லா தான் போட்டான். பட் ஆனா என்ன, இந்த ஒரு ஓவர்ல பொழந்துட்டான். பராகும் பெருன ரோமன் பவுலும் பொழந்துட்டான். அதே பாவம் அவன். மற்றபடி பெருன சிராஜ்னா நல்லா தான் போட்டான். எல்லாருமே நல்லா தான், என்ன எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா தான் விளையாண்டானுங்க. மேக்ஸ்வெல்லால தான் இன்னைக்கு தோத்தாங்க சொல்ல போனா. அந்த ஒரு ஆள் மட்டும்தான். வில் ஜாக்ஸ் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸ்வெல் வெளியே உட்காந்துருப்பான். அவன் சூத்த மூடிட்டு வெளியே உட்காந்துருப்பான். வில் ஜாக்ஸ் வந்து பேட்டிங்கும் நல்லா பண்ணியிருப்பான், பவுலிங்கும் நல்லா பண்ணியிருப்பான். நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 ரன் அடிச்சிருப்பானா.
இல்லை ஒரு 2 பவுலிங் போட்டிருப்பானா, இல்லை அந்த இடத்துல அவன் கேட்ச் இருந்தா பிடிச்சிருப்பானா? கரெக்டா? தெரியாம இவனை கொண்டு வந்துட்டாங்க. சரி இவன் தான் இருக்கான், இவன் ஒரு மெயின் பிளேயர், என்ன இருந்தாலும் அடிப்பான்னு கூப்பிட்டு வந்து தப்பா போயிட்டு வந்தோன்னு சுத்துறான், சப்பா கேட்ச விடுறான். ராஜஸ்தான் நல்லா விளையாண்டானுங்க. ராஜஸ்தான் நல்லா விளையாண்டாலும் ரொம்ப நர்வஸா விளையாண்டானுங்க இன்னைக்கு. ரொம்ப சோக்காரானுங்க. இப்பெல்லாம் விளையாடக்கூடாது ராஜஸ்தான். எப்பவுமே ரிலாக்ஸா கொஞ்சம் அந்த பிரசன்ட்ல இருந்தாலே போதும். அப்படிதான் விளையாடணும். அடுத்தது என்ன, உங்களுக்கு சன்ரைசர்ஸோட மேட்ச். எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் வந்து ஈஸியா ஃபைனல் போக சான்ஸ் இருக்கு. ஆனா இவ்வளவு நர்வஸா இருக்கக்கூடாது. இன்னைக்கு போல்ட் எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஆவேஷ் கானும் வந்து ரன் கொடுத்தாலும் எல்லாருமே நல்லா தான் விளையாண்டாங்க. ராஜஸ்தான் சூப்பரா விளையாண்டாங்க. சஹல் தான் ஒரு மாதிரி போட்டுட்டு இருந்தான். மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அஸ்வின் சூப்பரா போட்டாரு இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ஜெயிக்கலாம் சன்ரைசர்ஸை. கொல்கட்டாவை யாரு தான் ஃபைனல்ல போய் நான் ஆர்சிபி அடிப்பாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா ஆர்சிபி அடிக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொல்கட்டாவை எப்படி அடிக்க போறாங்கன்னு தெரியல. எந்த டீமும் வந்து கொல்கட்டாவை அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃபைனல்ல. ஏன்னா அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க அவனுங்க. அவங்கள பார்த்தா சோக்கார மாதிரி விளாடுறானுங்க. அவனுங்க எது குரூப் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. இது இந்தியன்ஸ்லாம் ஆடுவாங்க தெரியுமா, அந்த நெதர்லாந்து டீம் கிடைச்சா, அந்த சப்பா ஏதாவது இந்த நேபாள் டீம் கிடைச்சா ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆடுறானுங்க அவனுங்க. மொத்தத்துல மீதி 3 டீமும் சோக்கு தான் ஆறானுங்க. நேற்று பார்த்தோம் இந்த கொல்கட்டாவோட அப்படி சோக்காரானுங்க. பெருன சன்ரைசர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பேனிக்கா தான் இருந்தாங்க. ராஜஸ்தான் ராயலுக்கு வேர்த்து கொட்டுது. 15 பாலுக்கு 15 நாளும் வேர்த்து கொட்டுது. 20 பாலுக்கு 20 நாளும் வேர்த்து கொட்டுது. 12 பாலுக்கு 8 ரன்னாலும் வேர்த்து கொட்டுது. அவனுங்களுக்கு பதறானுங்க அப்படியே சங்கக்காராவும் சஞ்சு சாம்சனும். நம்ம ஆர்சிபி அப்படி இல்லை. எப்பெல்லாம் தோக்க போறோமோ அப்பெல்லாம் விராட் கோலி மனசுல ரெக்கார்டை நினைச்சுக்கிடுவான். அப்பா நம்ம வீட்டுக்கு போய் தோத்துட்டு அப்படியே உட்காந்துடணும். அந்த பேனிக்கானோன்னு வீட்டுல போய் அப்படியே ஒய்ஃப் கூட அப்படியே உட்காந்துடணும். கொஞ்சம் அப்படியே சில் பண்ணிட்டா போதும். ஆடுங்க சார், ஆடுங்க. உங்களதான் நம்புறானுங்கல்ல இத்தனை பேரு, ஆடுங்க. வேற ஏதாவது யோசிங்க. வேற யாராவது கேப்டனா போடலாமா, இல்ல வேற பிளேயரை கொண்டு வரலாம். நீங்க பேசணும். நீங்க தானே கேப்டன். இருக்கிறத வச்சு விளாண்டுடலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. புரியுதா? அதுக்கு நீங்க டோனி கிடையாது இல்லையா? நீங்க என்ன ஆனாலும் டோனி கிடையாது. உங்க டீம்ல அப்படியே நானும் சென்னையிலும் நல்ல பிளேயர் இருக்காங்க. ஓரளவு லோக்கல் டொமஸ்டிக் பிளேயராவது நல்ல பிளேயர் இருக்காங்க. உங்க இதுல ஓவர்சீஸ் பிளேயரே நல்ல பிளேயர் இல்லை. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு ஆக்கமா உங்க டீம் இருக்குன்னு. எவனாவது ஹேசல்வுட் கொடுப்பானடா, அவன் சும்மா தானே கிடந்தான் அந்த பெட்டியில. அவனையாவது வச்சிருக்கலாம்ல. ஹேசல்வுட் எடுத்திருந்தா எல்லாரும் எவ்வளவு எக்கனாமிக்கலா போடுறாரு. இண்டா உங்க சூத்து அடிக்கும் போதே தெரியல இந்தியால. யோசிக்க வேண்டாம், ஹேசல்வுட்லாம் வச்சிருக்கலாமான்னு. எல்லாரையும் கொடுத்தாச்சு இல்ல. ஃபின்னாலன் கொடுத்தாச்சு, ஹெட் கொடுத்தாச்சு, கிளாசன் கொடுத்தாச்சு. சகலை எவனாவது கொடுப்பானடா. சகலை கொடுப்பானா எவனாவது? சகலை கொடுப்பானா? சகலை கொடுக்க கூடாதுல்ல. என்ன இருந்தாலும் அண்ணன் சிராஜ் மாமா, தயாலு எல்லாருமே ஓகே தான். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மேக்ஸ்வெல் பையன் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி நல்லா தான் கம்பேக் கொடுத்துருந்தாங்க. பட் கம்பேக் ஸ்டோரிலாம் வந்து என்ன பண்றது, வந்து சென்னை அடிச்சிங்களா? இது நம்ம நேத்தே பேசும்போது என்ன பேசணும், நடந்த மேட்சை மறந்துடணும். சென்னையோட இந்த ஆர்சிபியோட பிரச்சனையும் இதே தான். விராட் கோலியை பொறுத்தவரை ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒன்று விராட் கோலியோட பிளஸ் என்னன்னா, ஏதாவது ஒரு டீம் வந்து அவங்களை அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு இருப்பான். இன்னொரு மைனஸ் என்னன்னா, பெரிய மைனஸ் விராட் கோலியோட மைனஸ் என்னன்னா, ஒரு வாட்டி ஏதாவது ஒரு பெரிய மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுவே போதும்னு இருந்துடுறான் அவன். இப்ப போன மேட்ச் சிஎஸ்கேவோட ஒரு பயங்கரமான வின் கொடுத்துட்டாங்களா, அதுவே போதும், கப்பு வேண்டாம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துடுறானுங்க. அப்படிதான் இருக்கக்கூடாது. நீங்க இன்னும் கப்பு அடிக்கல, இப்ப வீட்டுக்கு போயாச்சு. நீங்க கரெக்டா வழக்கம் போல சோக் ஆகி வீட்டுக்கு போயாச்சு சோகமா. சோ இதுதான் மேட்ச் இன்னும் முடியல. நீங்க கப்படிக்கிற வரை நீங்க இன்னும் ஜெயிக்கல. விராட் கோலியை பொறுத்தவரை கப்படிக்கிறமோ இல்லையோ எவனுக்காவது ரிவெஞ்ச் கொடுத்துடணும். அந்த பவுலர் என்ன அன்னைக்கு விக்கெட் எடுத்தானா அவன் பால்ல ஒரு 4 4 அடிச்சிடணும், அவன் பால்ல ஒரு 4 6 அடிச்சிடணும். அப்படியே இருக்கான். அப்படி இருக்கக்கூடாது மிஸ்டர் கோலி. நான் சொல்றேன் கரெக்டான கமெண்ட்ல போடுங்க. இப்படி இருக்கக்கூடாது. நீங்க கப்படிக்கணும், கப்படிக்கணும். எத்தனை வாட்டி தான் அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுப்பீங்க? அவன் பால்ல ஒரு 4 6 அடிச்சுட்டு இப்ப அவன் போய் கப்படிச்சிட்டா he is the winner now. he is the winner. he won this match. அவ்வளவுதான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்க. மற்ற டீம் எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே, மும்பை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க உட்காந்து. எத்தனை வருஷம் ஜோக்காக போறீங்களா? இருக்கிறதுலே ஒஸ்டான அசிங்கம் என்னன்னா, இருக்கிறதுலே பயங்கரமான கிரேசியான திங் என்னவா இருக்கும்னா ஆர்சிபி கப்படிக்கிறது. இருக்கிறதுலே ஒஸ்டான திங் என்னவா இருக்கும்னா விராட் கோலி கடைசி வரை கப்படிக்காம போடுது. அந்த மாதிரி ஒரு ஒஸ்டானது எதுவுமே இருக்காது. அதுக்கு விராட் கோலி முதல்ல போயிட்டு அவங்க டீம் பிரான்ச்சைஸ் இருக்குன்னா பிரான்ச்சைஸ்ட போய் உட்காரணும். உட்கார்ந்து இந்த பவுலர் தேவை, இந்த பவுலர் எனக்கு தேவையில்லை, இந்த பிளேயர் வேண்டாம், அதெல்லாம் பேசணும். நீங்க தான் சீனியர் பிளேயர். மற்ற எல்லா டீம்லையும் பண்றாங்கல்ல. கௌதம் கம்பீர் உள்ளதான் விட்டாங்க. கௌதம் கம்பீரை ஃபைனல் போயாச்சு. அதுதான் டீம்ல வச்சிருக்க அக்கறை. உங்களுக்கு அது இருக்கான்னு தெரியல. நான் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் பெர்ஃபார்ம் பண்ணா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க டக் அவுட் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க உங்க டீம்? நீங்க டக் அவுட் ஆயிட்டனா அப்ப உங்க டீம் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க டக் அவுட் ஆயிட்டனா ஒன் சைடா தான் போகும்.
இப்போ டீமே அப்படிதான் இருக்கு. கோலியும் ஃபேஃபும் அடிக்காட்டி அவ்வளவுதான், எல்லாருமே அப்படியே வரிசையா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க ஒழுங்கா ஸ்டார்ட் கொடுக்காட்டி எல்லாருமே அவுட் ஆயிருவாங்க. பட்டிதார் எல்லாருமே அவங்க நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டா பட்டிதார் கிரீன் எல்லாருமே நிற்பாங்க அப்படின்ற மாதிரி தான் முன்னாடி இருந்திருக்கு. முன்னாடி இருந்து ஆர்சிபி எப்படி இருக்கும், கிறிஸ் கேல் அடிப்பான், கோலி அடிப்பான், டிவிலியர்ஸ் அடிப்பான், பின்னாடி இருக்கவங்க எவனே தெரியாது. யாராவது ஒரு 3 பேர் சொல்லுங்க பார்ப்போம், அதுக்கப்புறம் பின்னாடி எவன் இருக்கான்னு தெரியாது. அந்த டைம்னா எவன் பின்னாடி இருக்கானே தெரியாது. அந்த 2016 தெரியும், வாட்சன், கேஎல் ராகுல் இருப்பான். அதுக்கு முன்னாடி எவன் இருப்பானே தெரியாது. அவங்க 3 பேர் அவுட் ஆயிட்டா அவ்வளவுதான், எல்லாரும் வரிசை அவுட் ஆகி பவுலர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆர்சிபியை காப்பாத்தினது சஹல் தான், அவனையும் கொடுத்தாச்சு. இப்போ மிஸ்டர் சிராஜ் மாமா இருக்காரு, என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்பின்னர் வேணும்ப்பா அவங்களுக்கு. ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும். ஸ்மெப்னல், கரண் சர்மா இவங்கெல்லாம் வச்சு போட முடியாது. அவங்கெல்லாம் விக்கெட் எடுக்கிற ஆளு, ஆனா ரன் அதிகமாக கொடுக்குறான். ஒரு எக்கனாமிக்கலாவும் ஒரு பவுலிங் போடணும், விக்கெட்டும் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஆள் வேணும். அதை பார்த்தா மட்டுமே ஆர்சிபி அடுத்த வருஷம் கப் அடிப்பானுங்க. எப்படி எதாவது அடிக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ வேற என்ன, ஆர்சிபி போயிட்டா ராஜஸ்தான் அடிச்சா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவனுங்களும் அடிக்க மாட்டானுன்னு தான் தோணுது. கொல்கட்டா தான் 3rd டைம் சென்னையில் வச்சு அடிக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அடிப்பானுங்கன்னா அவனுங்க கூலா இருக்கானுங்க. அவங்க கேப்டன் கூலா இருக்கான், ஸ்ரேஷ் ஜாலியா இருக்கான். ஜாலியா இருக்கான்டா அவன். Okay, see you in the video guys, and remember it, always be on top. Cheers.